ஹாய் வாங்க ஃபைனலாக நம்ம மணியை பற்றியே நம்ம சேனலில் பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். சேவிங்ஸ் ஆரம்பித்ததோடு சேர்த்து இது ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்த சேவிங்ஸை ஓப்பன் பண்ணுற நேரமும் வந்துருச்சு. இது என்னென்னா பையனோட உண்டியல் தான், பார்த்தாலே தெரியும். ரொம்ப நாளாக வச்சிட்ருக்கான், கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேங்க இந்த உண்டியல் வாங்கி. இந்த டைம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்காக இன்றைக்கி ஓப்பன் பண்ணி அதை எடுக்க போகிறோம் அமௌண்ட்டு. ஆக்சுவலாக இது ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு அவசரமாக ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். நானும் பசங்களும் மட்டும்தான் ரூமில் இருந்தோம். ஹஸ்பண்ட் அப்போ இல்லை. ஸோ இந்த 2 குட்டீஸையும் சமாளிச்சுட்டு எனக்கு இந்த உண்டியலை அவனை வெளியே எடுக்க வைக்கவும் தெரியல, அவனுக்கே மணி எடுக்க தெரியல. அப்புறம் செகண்ட் குட்டி அவனோட உண்டியலையும் தூக்கிட்டு வந்துட்டு, அம்மா என்னோடதையும் ஃபோட்டோ எடு, நான் காசு எடுக்கிற வெளியன்ட்டு அவன் ஒரு பக்கம், அப்புறம் அவனோட காசை எடுத்து இந்த பக்கம் போட்டு, அப்புறம் அதை எடுத்து அவனுக்கு உள்ளே போட்டு வச்சு அது ஒரே கலாட்டாவாக இருந்துச்சுங்க. காலையில் ஹரிபரியில் எடுத்தனால வீடியோ கொஞ்சம் நீட்டாக இருக்காது, ரூமே க்ளீன் பண்ணல. அதுக்கப்புறம் தான் அவசர அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வெளியே போனோம். அப்படியே ஊருக்கு போயிட்டேன், வெளியே ஒரு ஃபங்க்ஷன்னு போயிட்டு அப்படியே ஊருக்கு போயிட்டோம். ஸோ அவசரமாக நீங்கள் உண்டியல் ஆக்சுவலாக ஊரில் தான் இருக்கும், நான் சொன்னேன் இல்லைங்களா ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹஸ்பண்ட் வீட்டில் தான் உண்டியல் இருக்குது. ஸோ அங்கேயே வச்சுட்டு வந்துடுவோம் கவுண்ட் பண்ணிவிட்டு. அமௌண்ட் மட்டும் ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் எடுத்ததே. என்னென்னா என்னோடய பையன் பர்த்டே வந்துடுச்சு. ஸோ பர்த்டேக்கு அவன் உண்டியல் சேவிங்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் தான் சொல்லிகிட்டே இருந்தது. சேவிங்ஸை அவனுக்குன்னு ஏதாவது ஒரு யூஸ்க்காக அது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு தான் போன டைம்லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அவன் சேர்த்து வைக்க ஆரம்பித்ததுலேருந்தே. ஆக்சுவலாக என்னென்னா அவனுக்கு இந்த உண்டியல் சேவிங்ஸ்லேயே சைக்கிள் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான். அவனோட எவ்வளோவா இருந்தாலும் சரி அதை போட்டு ப்ளஸ் அமௌண்ட்டு போட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக காது குத்து ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் மொய் வந்துச்சு. மொய்னா அந்த என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, கொஞ்சம் பணம் வந்துச்சு எல்லோரும் வச்சது. அது நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணி தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அவர் வேறு விதமாக இன்வெஸ்ட் பண்ணுறாரு, நான் வேறு விதமாக இன்வெஸ்ட் பண்ணேன். நான் சீட்டு அது இதுன்னு போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா, அதனால். ஸோ நான் என்னோடய அமௌண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு பார்த்தா ₹1 கூட மிச்சம் இல்லை, அந்தளவுக்கு ஆக்சுவலாக டேலி ஆயிடுச்சு பணம். என்னோடய ஹஸ்பண்ட் கேட்டால் அவர் இதுதான் பிளான் பண்ண போகிறேன், ஆனால் கொஞ்சம் டிவைட் பண்ணி அவர் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அப்புறம் மீதி கொஞ்சம் இருக்குன்னு சொன்னார். அதனால என்ன பண்ணேன்னா, ப்ளீஸ் அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருங்க உங்கள் அமௌண்ட்லேயே அப்படின்னு கேட்டதுக்கு சரி ஓகே வாங்கி கொடுத்துட்றேன்ட்டாரு. கடைசியில் யோசித்ததே அவ்வளோதான் வரும்னு சொல்லி கடைசியில் பார்த்தா 5000 ஆயிடுச்சுங்க சைக்கிள் வாங்குறதுக்கே. அந்த 5000 என்னோடய ஹஸ்பண்டே இன்வெஸ்ட் பண்ணதுனால என் பையன் உண்டியல் சேவிங்ஸை எடுக்கலை. நான் அவனை ஒவ்வொரு டைம் சேர்த்தும் போது சொல்லிகிட்டே இருந்தேன், உனக்கு சைக்கிள் வேணும்னா சேவிங்ஸ் பண்ணி வை, காசை பத்திரமா வச்சுக்கோ, சைக்கிள் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லி தான் அவனை சேவ் பண்ண வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் உன்னோட உண்டியலில் இருக்க அமௌண்ட் எடுத்துக்கலாம், டாடிக்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா குழந்தைங்கிட்ட இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க இன்னும் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணாதான் நம்மளால் நமக்கு ஆசைப்பட்டதை வாங்க முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பித்தாதான் சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் ஸோ சைக்கிள்காகன்னு சொல்லி தான் சேர்த்து வச்சது. கடைசியில் பார்த்தா அவரே கொடுத்துட்டாரு. சின்ன குழந்தைனால அதெல்லாம் கொஞ்சம் புரியல, அவன் கேட்கவும் இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய அமௌண்ட்டை எடுத்து கொடுக்கலையா அதுன்னெல்லாம். அப்புறம் இப்போ என்னென்னா நான் சொல்லியிருந்தேன், நம்ம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா, டெய்லியும் சாப்பாட்டுக்கு பொருள் வாங்குறதுக்கே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாமா உன்னோட உண்டியல்லேருந்து அப்படின்னு கேட்டேன். அப்புறம் சரிம்மான்னு சொல்லிவிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி இருக்க எல்லா காசுமே எடுத்துட்டான். 1-2 மிச்சம் இருந்துச்சு உள்ள. ஆக்சுவலாக என்னால் வீடியோ எடுத்துகிட்டே அதை எடுக்க முடியாது இல்லைங்களா, ட்ரைபாடை இவங்க கண்ணில் காமிச்சு அதை நொறுக்கிடுவாங்க. ஸோ ட்ரைபாடை இவங்க இருக்கும்போது முன்னாடி எடுக்கவே மாட்டேன், அதனால் கையிலேயே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் என் பையன் எடுத்துகிட்டு இருந்தான். அப்புறம் எனக்கு உண்டியலை கூட கண்ணில் காமிக்க மாட்டேன்டா கொடுன்னு சொன்னால், இருமா நானே எடுக்கிறேன்னு உள்ளே கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு, இருந்ததையும் ஃபுல்லாகவே எடுத்து வெளியே போட்டாங்க. அப்புறம் காயின்ஸ் எல்லாத்தையும் திருப்பி எடுத்து உள்ளேயே போட்டுரு, காயின்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து உள்ளே போட்டேன். மீதி எல்லா அமௌண்ட்டையுமே எடுத்து வச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் கவுண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ கவுண்ட் பண்ணுற வீடியோ நான் எடுக்கலை, பட் இதை அப்படியே வச்சுருக்கேன், இன்னும் டொனேட் பண்ணல. ஸோ டொனேட் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு.
டொனேட் பண்ண வீடியோவை நான் இன்னும் அப்லோட் பண்ணலைங்க, எடிட்டும் பண்ணல. நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சாரி, கொஞ்சம் உளறிட்டுருக்கேன். அதை இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். என்ன வாங்கியிருக்கேன், அப்புறம் என்ன வேறு என்ன செலவு பண்ணேன் சொல்லிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டேங்க. அப்புறம் என்ன செலவு பண்ணேன்னா ஆசிரமத்துக்கு தான் கொடுத்தேன். ஆக்சுவலாக வருஷம் கொடுக்குறேன் இல்லைங்களா, அதுதான் கொடுத்தேன். பையனுக்காக, பெரிய பையனுக்கு எப்போவுமே ஆசிரமத்துக்கு கொடுப்பேன், அந்த அமௌண்ட்டு தான். அண்ட் ஒன் திங் எல்லாருமே சொல்கிறது, உங்ககிட்ட காசு இருக்குது அதனால் ஈஸியாக சேர்த்து வச்சிடுறீங்க, காசு இருக்குது அதனால் ஈஸியாக பண்ணிடுறீங்கன்ட்டு. அப்படி உண்மையாக இல்லவே இல்லைங்க. நான் போகிற எந்த இடத்துலையுமே ஒரு அப்பர் மிடில் கிளாஸு, பயங்கர வசதியானவங்க, ரிச்சான பீப்புள், அவங்கெல்லாம் அவங்களோட குழந்தைங்களோட கனவை எந்த அளவுக்கு நிறைவேற்றுறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. அவங்களால நிறைவேற்றவும் முடியறதில்ல. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு அந்த பேரண்ட்ஸ்னால சுத்தமாக முடியறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் எங்களை எப்படி வளர்த்துறாங்களோ, ஒரு நாள் கூட எங்கள் அப்பா நம்மக்கிட்ட காசு இருக்குது, அடுத்தவங்கள டீக்ரேட் பண்ணு, அடுத்தவங்கக்கிட்ட பெருமையாக பேசு, இல்லை உனக்கு நினச்சதெல்லாம் வாங்கிக்கோ, அது பண்ணு இது பண்ணுன்னு என்றைக்குமே எங்கள் அப்பா எங்களை வளர்த்துனதே இல்லை. நம்மக்கிட்ட காசு இல்லை, எங்கம்மா காசு இருக்குது, இருக்கிற இதில் கஷ்டத்தில் இது எப்படி வாங்கிறது, இதெல்லாம் வாங்கி வேஸ்ட்டு, காசை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் எப்பவுமே வளர்த்துவார். ஸோ நாங்கள் அதுவே ஊறிடுச்சுங்க. ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்கும், எங்கள் அப்பா கேட்டதெல்லாம் வாங்கி தர மாட்டார் அப்படின்ட்டு. ஆனால் போக போக என்னென்னா எங்களுக்கு அதுவே பழகிடுச்சு. எதுவுமே அவுட்டிங் விட மாட்டார், படம் பார்க்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகக்கூடாது, தேவையில்லாமல் ட்ரெஸ்ஸை வாங்கி குவிக்கக்கூடாது, அளவுக்கு அதிகமாக ஸ்லிப்பர்ஸோ எதுவுமே வாங்கக்கூடாது அப்படி தான் சொல்வார். நீ 500 ரூபாய்க்கு வாங்க, ஆனால் ஒரு செருப்பு வாங்கிக்கோ, சும்மா வாங்கி ஒரு 4 செருப்பை வாங்கி வச்சுட்டு அடுக்கிட்டு இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவார். ட்ரெஸ்ஸும் அப்படி தான், பீரோ நம்பி கீழே விழுகிற அளவுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சு என்ன பண்ண போகிற, அளவாக வாங்க, ஆனால் நீட்டாக வாங்கி வை, நல்ல காஸ்ட்லியாக வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த ட்ரெஸ் நீட்டாக இருக்கணும், திருப்பி போட்டாலும் நல்ல புதுசாக இருக்க மாதிரி வாங்கி வை அப்படின்னு தான் எப்போவுமே சொல்லுவார். ஸோ எப்போவுமே அந்த கஷ்டம் எங்களுக்கு இன்றைக்குமே தெரியும். இன்றைக்குமே 1000 ரூபாய் கையில் இருக்குன்னா இஷ்டத்துக்கு கொண்டு போய் செலவு பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு வரலான்னு யோசிக்கவே மாட்டோம், நானும் என் தம்பியும். ஸோ என் குழந்தைங்களையும் அதே மாதிரி தாங்க வளர்த்தணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக காசு இருக்குதுன்னு இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் சேவிங்ஸ் பண்ண முடியுது, அதனால தான் என் குழந்தைங்களுக்கு காசை கொடுக்க முடியுது. இப்போ இந்த 2000 ரூபாய் ஈஸியாக செலவு பண்ணேன்னா எனக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக காசு இருக்காதுங்க. ஏன்னா பணம் மரத்துலேயும் காய்களையும் எங்களுக்கு யாருமே சம்பாரித்து கொண்டு கொட்டவும் இல்லைங்க. நான் கேட்டால் இஷ்டத்துக்கு கட்டுக்கட்டாக கொடுக்கறதுக்கெல்லாம் யாரும் இல்லை. உண்மையாலுமே ஏதோ ஒரு 1000 2000 எல்லாருக்கிட்டையும் வாங்கலாம், அப்பாவோ ஹஸ்பண்டோ யாராக இருக்கட்டும், அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு நீ எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுன்னு கொடுக்குற ஃபேமிலியெல்லாம் இல்லைங்க. ஸோ நான் கிடைக்கிற அமௌண்ட்டை எப்படி பத்திரப்படுத்தணும், எப்படி சேர்த்தணும்னு சொல்லி பிளான் பண்ணி சேவிங்ஸ் பண்ணுறேன். குழந்தைங்களையும் அப்படி தான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்கும் கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சு தான் வளர்த்தணுன்னு யோசிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக லைஃப்பில் கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சு வளருவாங்க அவங்களும், அப்படி தான் யோசிக்கிறேன். உண்மையாலுமே 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, 1 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினச்சா மட்டும்தான் சேர்த்து வைக்க முடியுங்க. ஜஸ்ட்டு காசு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாராலையும் பணத்தை மிச்சம் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஸோ நீங்கள் எல்லாருமே அப்படி யோசிக்காதீங்க, என்கிட்ட 10,000 தான் இருக்குது, அது செலவுக்கே கரெக்டாக போகுதுன்னு. அதுலேயும் ஒரு 100 ரூபாவை மிச்சம் பண்ணி நீங்கள் வாரத்துக்கு ஒரு 100 ரூபாவை மிச்சம் பண்ணி அதில் ஒரு வெள்ளி காயின் வாங்கி ஒரு உண்டியலில் சேர்த்து வைங்களேன். அது எவ்வளவோ ஆயிரும், மாதத்தில் 4 காயின் ஆயிரும். அது கிட்டத்தட்ட 400 ரூபா உங்களுக்கு பெரிய பொக்கேஷமாக சேவ் ஆகிட்ருக்கோம். இல்லை வெறும் 100 ரூபாயவே சேர்த்து வைங்க, சேர்த்து வச்சுட்டு இருந்தால் 1 வருஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்து பாருங்கள், ஏதோ ஒரு வேல்யூபிளான பொருளை உங்களால் வாங்கவே முடியாதா? கண்டிப்பாக முடியுங்க. ஆனால் அது அந்த 100 ரூபான்றது ஒரு பல்கான அமௌண்ட்டாக மாறிடும் போக போக. ஆனால் அது நம்ம முயற்சி எடுத்தால் தான் முடியும். அந்த 100 ரூபாவை சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரி 100 ரூபாய் இல்லை, ஒரு 10 ரூபாவே, இப்போ இந்த 10 ரூபாவை சேர்த்து வச்சு என்ன பெருசாக கிடைக்க போகுது நம்மளுக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் சேர்த்து வைக்கவே முடியாது. ஸோ முயற்சி பண்ணால் மட்டும்தாங்க எதுவுமே முடியும். 1 ரூபாவோ 2 ரூபாவோ எதையுமே கம்மின்னு நினைக்காம ஆரம்பிங்க. முதல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே வழி நடத்த ஆரம்பிச்சிடும். வழி நடத்த உங்களுக்கு நிறைய கற்றுக்குவீங்க. கற்றுக்கவே அதிகப்படுத்திகிட்டே போவீங்க. உங்கள் எண்ணங்கள் இன்னும் சூப்பராக வளரும், அனுபவங்கள் அதிகமாகும், உங்களோட க்ரோத்தும் அதிகமாகும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.